கரெக்டா மார்க்கெட் மந்த்லி தானே இருக்கீங்க. மார்க்கெட் வந்து இப்ப மேல போயிட்டு உடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் ஹையை லைட்டா உடைச்சு நிக்குது. அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுங்க. ப்ரீவியஸ் ஹை அதுடா. ஆமா, இந்த அந்த இடத்துல ஹை உடைச்சு ஆமா நிக்குது. அந்த இடத்துல ஒன்னு போடுங்க. ஹை உடைச்சிச்சு. நம்ம லைன் போடணும்ங்கறது நெசசரியான்னு எனக்கு தெரியல. இல்ல அது எனக்கு கன்ஃபார்ம் உடைச்சிருச்சான்னு தெரியறதுக்கு எனக்கு பாருங்க சரியா தெரியல நீங்க, அதனால தான் பாக்குறேன். ஓகே உடைச்சிருச்சு. அப்ப அதுக்கு மேல இருக்க ஹை போட்டுங்க. ஹையா மார்க் பண்ணீங்க. இது அது வர ஓகே. லோ ஓகே 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 சரி. லோ வந்து கீழ டவுன் எப்பயும் போல டவுன் முதல்ல மார்க் பண்ணீங்க. அதுக்கு அப்புறம் வரிசையா இதுவா இல்ல இதுவா நீங்க மேலே மார்க் பண்ணிக்கலாம். முதல்ல இங்க மார்க் பண்ணுங்க. கீழ லோ ஃபுல்லா அது மார்க் பண்ணீங்க. அப்பதான் கன்ஃபியூஷன் நமக்கு. நடுவுல வந்து அந்த விக் வச்சிருக்கு பாத்தீங்களா, அத ஒரு லோவா மார்க் பண்ணீங்க. ஓகே இத நோட் பண்ணிக்கலாம். ரைட். ஆமா, அது கீயா கூட நோட் பண்ணீங்க. இந்த லோ உடைச்சா ரீடெஸ்ட்காக மார்க்கெட் என்ன ஆகும்? கண்டிப்பா வரும். இதனால ஒரு இம்பல்ஸ் மேல போயிட்டு இன்ன வரைக்கும் அந்த லோ உடைக்கல. அந்த லோ உடைச்சாதான் கீழ ரீடெஸ்ட்க்கு 50% வர வேண்டிய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அந்த ரீடெஸ்ட் 50% பார்த்து வச்சுக்கலாம். அது இருக்கும் மேபி. கீழ இருந்து ஒரு ரீடெஸ்ட் போடுங்க. அங்க இருந்து போடுங்க. கரெக்டா ஓகே, அந்த லோல தான் நிக்குது. ஓகே 61.8 கூட மார்க் பண்ணீங்க. அது கீழ உள்ளது. அதுக்கு வரைக்கும் கூட வரலாம். சரி ஓகே வரலாம். இதுக்கு பிரேக் ஆகணும்ன்றதுக்கு ஆகட்டும். ஓகே 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 நெக்ஸ்ட் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வீக்லி போங்க. வீக்லி லோ உடைச்சு வச்சு நிக்கு. சரி ஓகே. இப்போ வந்து மார்க்கெட் மாதிரி தெரியுது. வீக்லில மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கு. வீக்லியோட மைனர் ஹையை பிரேக் பண்ணிருக்கு. ஆமா, அதுக்கு மேல அந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் 70% போயிட்டு ரிட்டர்ன் ஆற மாதிரி நிக்குது. ஓகேங்களா? ஓகே. மார்க்கெட் இப்போ என்னவா இருக்கு? கீழ வந்து அது பிரேக் இல்ல எனக்கு லெஃப்ட் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன். அந்த விக்க கீழ உடைச்சிருக்கா மார்க்கெட் எனக்கு தெரியணும். ஓகே இப்பதான் தெரியுது. உடைச்சிருக்கு மார்க்கெட். காமன் ஏரியா ஆனா உடைச்சு க்ளோஸ் வச்சிருக்கு மார்க்கெட். சோ மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் வர துடிச்சிட்டு இருக்கு இப்ப கன்ஃபார்மா. ஓகேங்களா? இப்ப மார்க்கெட் வந்து மேல போயிட்டு 70% போயிட்டு நிக்குது. இப்ப அந்த இடத்துலயும் ஒரு லோ உடைச்சிருக்கு பாருங்க. ஒரு விக்க உடைச்சு நிக்கிற மாதிரி நிக்குது மார்க்கெட். அந்த உடைச்சிருச்சுங்களா? எனக்கு சரியா தெரியல. அந்த இடம் உடைச்சிருச்சுங்களா இல்லையா? உடைச்சு நிக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, அந்த இதை ஒரு மார்க் பண்ணிருங்க. டேல கூட போய் மார்க் பண்ணுங்க. டேல போய் மார்க் பண்ணிக்கலாம். டேல போய் மார்க். சோ பட் இங்க இது என்ன மூவா இருக்கு? அது ஒரு இம்பல்ஸ். அது ரீடெஸ்ட் வரும். இந்த இடத்துல டெய்லி லோ உடைச்சிருந்தா என்ன பண்ணும்? திரும்ப ரீடெஸ்ட் கீழ வரும். அது 50 வரும். கீழே இந்த பிரேக் பண்ணிருக்கிறதுனால மேபி வர வாய்ப்பு உண்டு. போடுங்க. நெக்ஸ்ட் டெய்லி தான். ஓகே. லோ டெய்லி கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன். இன்னும் சைடு எக்ஸ்பாண்ட். ஓகே. டேவோட லோ வந்து பாத்தீங்கன்னா அது மேஜர் கீழ அந்த விக்கா வரிசையா ஒரு கீ ஏரியா மாதிரி இருக்கு பாருங்க. அந்த லைன் அப்படியே மார்க் பண்ணுங்க. சூப்பர். இதுதான் கீ லெவல் ஆகும். கீழ மார்க்கெட் இதை உடைச்சாதான் கீழே ரீடெஸ்ட் வரும். அப்படியே டவுன் போகவும் வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? இப்போ இதை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். ஓகே, டெய்லியில இருக்கும். கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணிருங்க. ஓகே. பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த இம்பல்ஸ் ஆல்மோஸ்ட் 50 தாண்டி கீழ வந்துச்சா? கீழ வந்துச்சு. அப்ப மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இன்னும் கீழ வரும். ஒன்னு ரீடெஸ்ட் ஆகணும். அதோட ஹையை உடைக்கணும். டேயோட ஹையை உடைக்கணும். இல்லனா மேல ஒரு ஹை மார்க் பண்ணுங்க. இது அந்த இப்ப கை வச்சிங்க பாருங்க. மைனர் ஹை. அத மார்க் பண்ணி வச்சுங்க. ஓகே. இத உடைச்சா மேல போலாம். மேல இருந்து ஒரு கீழ இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடுங்க. இப்ப கரண்டா இருக்கு பாத்தீங்களா இந்த லைன். கரண்ட் மார்க்கெட்டுக்கு ஒரு என்ன இம்பல்ஸ் போயிருக்குல, அதை உடைக்கிறது தெரியுது நீட்டா. வச்சிருக்கு. ஓகேங்களா? மேல இருந்து ஒன்றும் போட முடியாது. மேல இருந்து போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு கேண்டில் ஓட்டுங்க. மட்டும் ஓட்டுங்க. ஓகே, உடைச்சு நிக்குது. திரும்ப இன்னொரு கேண்டில் ஓட்டுங்க. ஓகே, இன்னொன்னு. ஓகே, இப்ப செல் போடுங்க. இந்த லோ உடைச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அதை மறந்துட்டீங்க. எந்த லோ உடைச்சதுக்கு அப்புறம்? இந்த லெவலை உடைச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் செய்யலாம். இந்த லோ உடைச்ச பிறகு ரீடெஸ்ட் போகாதே. இப்போதைக்கு கரண்ட் டேல உடைச்சிருக்கே. 50க்கு கண்டிப்பா வருமே. ரீடெஸ்ட் இது பண்ணுங்க. இது போட்டு பாருங்க. டிப். அதனால தான் சொன்னேன். அதான் நான் ஓகே. அதுக்கு ஓகே. எங்க ஒரு 50% லெவல்
எனக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்துருன்னு தோணுது. 94 பாயிண்ட். ஓகே. இன்னும் கொஞ்சமே கீழே வந்து. ஓகே ஓகே போடுங்க. ஓகே நம்ம வச்சு ரைட் தானே வீட்டுல கீழ வச்சிருக்கோம் ரைட். கரெக்ட். இது வரைக்கும் வரலாம்ல. வரலாம் கண்டிப்பா வரலாம். சோ இதையும் உடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த லெவல் பார்க்கலாம். அடுத்த செல் எடுத்துருவோம். இப்போ என்ன பண்ணலாம்? போடுங்க என்ட்ரி போடுங்க. செல் என்ட்ரி போடுங்க. அந்த டே கேண்டிலுக்கு மேல வந்து விக் அந்த விக் இன்னும் கீழ இறக்கிருங்க. ஓகே ஓகே போடுங்க. டார்கெட் 1:2 கரெக்ட். ஓகே பண்ணலாம். ஷூர் கண்டிப்பா பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. கண்டிப்பா வரணும். ஆல் தி பெஸ்ட். வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கீங்க? ஆக்சுவலி கண்டினியூஸ் இம்பல்ஸ் அடிச்சிருக்கு. இப்ப கீழ வந்துட்டு 50% தாண்டிடுச்சுங்க. ஒரு ரீடெஸ்ட் வந்து போலான்னா இப்ப ஆக்சுவலி பார்த்தா மந்த்லில இது வந்து மந்த்லி நம்ம மார்க் பண்ணோம். அது எங்க இருக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இந்த மந்த்லி எங்க மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா போனீங்கன்னா நான் பாத்துருவேன். பின்னாடி ரிவர்ஸ் போனீங்கன்னா தெரிஞ்சிரும். கண்டிப்பா ரிவர்ஸ் போகாதீங்க. ரிவர்ஸ் போனா கான்ட் கொடுத்துரும். இப்போ மந்த்லி மந்த்லில கீழே 82 90 தானே மந்த்லி. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ உடைச்சிருச்சு. கரெக்டா உடைச்சிருக்கு. இன்னும் ஒரு கேண்டில் ஓட்டுங்க. நம்ம பார்ப்போம். மேபி ரீடெஸ்ட் போதா இல்ல அப்படியே உடைச்சு. ஓகே. இங்க இருந்து கரெக்டா ரீடெஸ்ட் எடுத்துருக்கு பாருங்க. சூப்பர். ஓகே. இப்போ இங்க இருந்து இன்னொரு கேண்டில் ஓட்டுங்க. இன்னும் ஒரு இடத்துல வந்து நிக்குது. எந்த இடம் ஏன் ஹேமர் நிக்குன்னா இந்த இடம் நல்ல இது அது பேர் என்ன கீ ஏரியா பிளஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் வந்து ப்ரீவியஸ் எல்லாமே இருக்கும். ஆமா. இந்த இடத்துல தாண்ட விட மாட்டான். ஓகே வெயிட் அப்பா எப்படி பாருங்க. வெயிட் ஓகே. இன்னும் ஒண்ணு ஆனா கீழே ஓடி வந்துரும். எனக்கு கொஞ்சம் பண்ணுங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுதா? சோ இந்த லோ லெவல்ல ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்ணிருக்கான்? உடைச்சு ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கான். க்ளோஸ் ரீடெஸ்ட்காக கூட மேல போலாம். போலாம். அதனால இந்த லெவல்ல உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகுது வாய்ப்பு இருக்கு? போகாது. நம்ம கொஞ்சம் இன்னும் ஒரு கேண்டில் டேல தானே இருக்கும். இன்னும் ஒரு கேண்டில் ஓட்டுவோமே. ஒரு கன்ஃபார்மா ஒரு இது. ஓகே. இப்போ நீங்க செல் எடுங்க. ஐஷோ ஆமா எடுக்கலாம். மேபி வரட்டும். ஒண்ணும் இல்ல. லாஸ்ட் நமக்கு மேல அந்த கரெக்ட் அந்த விக்கிக்கு மேலே அப்படியே இருக்கட்டும். டார்கெட் 1:2 ஓகே 2 தான். கீழ வச்சிருங்க. கீழ வைங்க. பண்ணலாமா? ஓகே. ஐஷோ பண்ணுங்க பாப்போம். ப்ரோ லெஃப்ட் ஏதாச்சும் பார்க்கணுமா? லெஃப்ட் தான் நமக்கு பக்கத்துலயே தெரியுதே. ரைட்ல ஏதாச்சும் ரைட்ல சரி சேஃப் ஆயிட்டாரு பிரின்ஸ். ஃபைனலி 1:2 ஹிட்டா பிரின்ஸ். சூப்பர். இப்போ கரெக்ட்டா மார்க்கெட் நிக்கிற இடம் என்ன இடம்? மந்த்லியோட லோல நிக்குது. இன்னும் வந்து ஆமா. இன்னும் வந்து இதை உடைச்சிச்சுங்களா? உடைக்கல. நம்ம உடைக்க விடலாம். இன்னும் ஒரு கேண்டில் கூட ஓட்டி உடைக்க விடலாம். உடைக்குதா இல்ல ரிட்டர்ன் ஆகுதா மேபி இல்ல. ஓகே உடைச்சிச்சு. ஆப்வியஸ்லி மந்த்லி வந்து உடைச்சுதான் இருக்கு. ஓகே கொஞ்சம் அந்த இதை கொஞ்சம் விக்கு கீழே இறக்கி வைக்கிறீங்களா? அந்த நம்ம நோட் பண்ணதே காமன் ஏரியா அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருங்க பாருங்க. ஆமா அந்த ஏரியால தானே இப்ப நிக்குது. ஆமா. இந்த ப்ரீவியஸ் லோவை லெஃப்ட்ல உடைக்குதான்னு முத பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சரி இப்போ நான் வேணும்னா இதை நோட் பண்ணணும்னா இது மந்த்லி லோவா உடைச்சிருக்கா கண்டிப்பா பார்க்கலாம். பட் அதர்வைஸ் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா மார்க்கெட் இப்போ என்ன வேலை இருக்குங்கிறத தெரிஞ்சு நம்மளோட டிராவலை வந்து மாற்றிக்க முடியும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். வீக்லியில் போய் பாருங்க. கண்டிப்பா. ஏன்னா 3 தடவை அதில் அடிச்சு மேலே மார்க்கெட் போயிருக்கு. 2 தடவை போயிருக்கு. ஓகே. ஸோ ஸ்ட்ராங்கஸ்டான ஜோன் ஏரியா அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? ஆமா. ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைங்க. ஏன்னா ஸோ மார்க்கெட் ஆனது ரெஸ்பெக்டபிள் 1 2 ஸோ 3 தாட்டி பண்ணுறப்போ கூட நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கிறது தப்பு இல்லைல்ல. ஏரியாஸ் இந்த ஏரியா கண்டிப்பா காமன் ஏரியாஸ் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்க. இந்த இடம் இந்த பாருங்க நான் இங்க வைக்கிறேன். தெரியுதா? அப்படியே அந்த லைன் தெரியுது. லெஃப்ட்ல தெரியுது பாருங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மேல போக வாய்ப்பு இருக்கு. உடைச்சா கீழே வரும் இல்ல மேல தான் வரும். ஆனா மந்த்லி லெவல்ல நான் செக் பண்ணிக்கலாம்ல. போனா நான் தெரிஞ்சிருமே. பார்த்தோம்னா சரி ஓகே போங்க. மந்த்லி போனா நான் பாத்துருவேன். அது உடைக்குதா இல்லன்னு தெரிஞ்சு காட்டுங்க. உடைச்சிருக்கா இப்ப காட்டுது பாத்தீங்களா? அதனாலதான் நான் பார்க்க வேணாம்னு சொன்னேன். ஏன்னா நான் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் 100 தடவை. ஏன்னா இப்ப உடைச்சிருச்சா நான் தெரிஞ்சுக்கிருவேன். அது எல்லாருக்கும் உள்ளதுதான்.
ஸோ பட் ஆனா அது என்னன்னா தெரிஞ்சா இங்க என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியும்ல, அது எப்படி உடைச்சிருங்க, ரீடெஸ்ட் ஆகி உடைச்சிட்டா இல்லை என்ன ஆகி உடைச்சிச்சு சரி சரி தெரியுது. அது ரீடெஸ்ட் ஆகி உடைச்சிட்டா என்ன ஆகி உடைச்சிச்சு, அப்படியே உடைச்சிச்சா? ஆமா அப்படியே உடைச்சா ரீடெஸ்ட் ஆச்சான்னு தெரியணும். அத ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ட்ரியை போட சொல்லுங்க ப்ரோ அந்த ஏரியா வர. ஹலோ 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 2 என்ட்ரி போட்டுட்டேன், இனி அவ்வளவுதான். எனக்கு ஒரு மட்டும் என்ன 10 entry? இனி ஒண்ணு இருக்குல்ல இனி ஒண்ணு இருக்குல்ல அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கா? ஓகே, இது வந்து நம்ம வந்து காமன் ஏரியாவை நோட் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிருக்கு, வேற என்ன பண்ணலாம்? சோ ஏரியா பிரேக் பண்ணிருக்கீங்களா? பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கீங்க. தட்ஸ் காமன் ஏரியா. காமனான ஏரியா, காமன் ஏரியா, காமனான ஏரியாவை நம்ம நோட் பண்ணிட்டோம். தெரியுதா உங்களுக்கு? நோட் பண்ணிட்டோம். ஒண்ணு, ஓகே விக் 2 2 3 3 உடைச்சிட்டு ஓகே 4வது தடவை ரொம்ப பிரேக் பண்ணிட்டான். சரி, இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஓட்டுங்க, ஒரு கேண்டில் மட்டும். ஒரே டிராப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ட்ரி மிஸ் ஆயிடும். ஆச்சுன்னா பரவாயில்ல, ஆனா இப்ப எடுத்தோம்னா திடீர்னு ரிவர்ஸ் அடிச்சிச்சுன்னா சரி ஓகே அடிச்சாம பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஆனா வந்து இவன் இப்படி வச்சிருக்கானே, அடுத்து அடிச்சாம பாருங்க, போயிட்டாம பாருங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கேண்டில் ஓட்டுங்க, அடுத்து செல் போடுங்க. ஒரு கேண்டில் மட்டும் ஓட்டுங்க. ஓகே, ஐயோ அடுத்து செல் போடுங்க. ஒரு கேண்டில் அப்படியே கீழ விட்டானே. என்ன பண்ணலாம்? இந்த சப்போர்ட் என்ன ஆக்ட் ஆயிடுச்சு? சப்போர்ட் என்ன ஆக்ட் ஆயிடுச்சு? ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல என்ன கேண்டில் வந்திருக்கு? ரெசிஸ்டன்ஸ்ல இன்வெர்ட்டட் ஹேமர் வந்திருக்கு, அடுத்து புல் பேரிஷ் என்கல்ஃபிங் வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? செல் போடுங்க, ஆனா ரொம்ப லாங்கா வருமே, பரவாயில்ல போடுங்க. வேற வழி கிடையவே கிடையாது. மேல தூக்கி வைங்க. ஸ்டாப்லாஸ் இங்க வைக்கலாமா? இங்க வச்சனா மேல திரும்ப வருவானா? சரி போ வைங்க. ஓகே நோ ப்ராப்ளம். 1:2 நமக்கு அப்பதான் பக்கத்துல கிடைக்கும். ஓகேங்களா? பிரின்சிபல் நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்க, ரிசல்ட்டே பாத்துட்டீங்க, அதுக்கப்புறம் இல்ல 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 அது இது வரைக்கும் தான் வந்துச்சு. ரிசல்ட் பார்த்தது இது வரைக்கும் தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுல? என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தனா அந்த இன்வெர்ட்டட் ஹேமருக்கு மேல தான் நான் வைப்பேன். பாப்போம் எப்படி இருக்குன்னு. அங்க வைங்க. கீழ 1:2 சொல்லுங்க. இப்ப பாப்போம் என்னதான் நிலைமை வருதுன்னு. 1:2 1:2 இழுதுங்க விடுங்க. 1:2 தானே நம்ம வைக்கிற, வேற வழி இல்லையே. யா அடுத்த கான்செப்ட் கிடைக்குதே. பாரு அங்க ஹிட் பண்ண உடனே அப்படியே வாய் பாக்குறது, அதுக்கு தானே தூக்கி அங்க வைக்க சொல்றது. பெஞ்சமின் இப்ப ஸ்டாப் லாஸ் இட்டாச்சுனா பார்ட்டி வைப்பார் நினைக்கிறேன். பார்ட்டி தான் போலயே. அதான் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. இப்போ வந்து மார்க்கெட் ஒரு இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகுதுல, ஏன் ரிவர்ஸ் ஆகுதுங்கறத கண்டுபிடிக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு கண்டிப்பா எந்த லெவல்ல ரிவர்ஸ் ஆகுது? 60 50 61.8ங்க 50 லெவல்ல கோல்டன் ஏரியாஸ் தான் இன்வெஸ்ட் ஆகுது. சோ என்ன பண்ணீங்க? ட்ரேட் ஹோல்ட் பண்ணீங்களா எப்படி? ஹோல்டு தான், நீ ஹோல்டு தான், வேற வழி இல்ல. கீழவே வச்சு உடைச்சிருச்சு, ஆனா மேல ஒரு இது வச்சிருக்கோம். ஓகே அப்புறம் கீழே உடைச்சா இன்னும் சந்தோஷமா இருக்கும். உடைச்சிருச்சு அவ்வளவுதான். முடிச்சு ஆட்ட முடிச்சு போங்க. பேர் ரொம்ப ஈஸியா போயிட்டு, அதான் நம்ம கரெக்ட்டா ஸ்டார்ட் பேரு கொஞ்சம் ஈஸி ஆயிட்டு, ஒரே ட்ரெண்ட் ஆயி போச்சு, அதான் ஈஸியா இருக்கு. இல்ல நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஆர்ஜிபி ஓபன் இல்ல நான் ஓபனா ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லட்டுமா? இதுக்கே கஷ்டமான இடத்தை நான் சூஸ் பண்ணது பின்ஸுக்கு தான். ஓ அப்படியா? ஃபில்டர் பண்ணி, ஏன்னா பின்ஸோட கான்ஃபிடன்ஸ் வந்து என்னமா சொன்னாரு, ப்ரோ டெய்லியில என்ன போட்டாலும் எனக்கு லாஸ் ஆகுது ப்ரோன்றாரு. சொன்னாரா? ஆமா சொன்னாரு. அந்த ஒரு டூனை வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டா ரொம்ப கஷ்டமான பிளேஸை சூஸ் பண்ணேன். இந்த இடத்துல பின்ஸுக்கு மேலே போகுமா கீழே போகுமான்னு யாருக்குமே ஐடியா தெரியாது. ஏன்னா ஸோ நம்ம கான்செப்ட் வைஸ் இந்த இடத்துல 70-80% ஃபில் பண்ணால் மார்க்கெட் மேலே தான் போகும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகிறா கீழே வர போகிறா, எதுக்காக வர போகுது, என்ன நடக்க போகுது, என்ன ட்ரெண்ட் ஆக போகுது, எது என்ன ஆகுது, இப்போ ஓரளவு ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னு. கண்டிப்பா தெரியுதுங்க. தெரியும் வாட் வி டூ. இந்த இடத்துல நான் எதுல நின்றுட்டேன்னா இந்த ரீடெஸ்ட் ஏரியாக்கு நான் வெயிட் பண்ணிடுறேன். சில சமயம் அந்த ரீடெஸ்ட் ஏரியா வந்து வெயிட் பண்ணாம சில சமயம் கீழே போயிடும். அந்த மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி அடிச்சிருந்ததுன்னு வச்சுங்களேன், விக் வச்சு க்ளோஸ் பண்ணி தான் போயிடும். ஆனா நீங்க சொல்லி தந்தீங்க பார்த்த கான்செப்ட், அது கொஞ்சம் அந்த விக் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தால், மார்க்கெட் வந்து ஒரு லோ பிரேக் பண்ணியிருந்தால் 80% நாம் பார்த்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அதுக்கு இடையில ஒரு ஹை இருந்தா அந்த ஹையை உடைக்க முடியாம மார்க்கெட் கீழே விழுந்துருது.
அப்படியே ஒரு ஸ்வீப்பா வந்து ஒரு விக்கா வச்சுட்டு மேல போயிருக்குன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா போய் ரீட்ரேஸ்மெண்ட் போகுது 50 or 61.8 போயிருது. அதை நான் ஒரு 80 தடவை நான் பார்த்துட்டேன். ஏன்னா அதை டெய்லில இருந்து நம்ம உடச்சு போய் பார்க்க முடியல. நம்ம இந்த இது பண்ற போது, நம்ம இந்த ரீப்ளே பண்ணும் போது பார்க்க முடியல. இப்ப அதனாலதான் நானே என்ன பண்ணேன்னா, நீங்க அங்க கீழே ஸ்டாப் லாஸ் வச்சீங்க தெரியுமா, நான் யோசிச்சேன் வேணாம் விக்குக்கு மேல வைப்போம், ஏன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு வந்துட்டு போகும். அதே மாதிரி வந்துச்சு. அது வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு பண்ணேன், ஆனா தெளிவா இருந்தீங்க அந்த இடத்துல. ஆமா, அதனால ஸ்டாப் லாஸ் மேல வைங்க. வைக்கிறதுல தெளிவா இருந்தீங்க, அதுதான் நல்லது. நல்ல ஒரு தப்பு கிடையாது. நல்ல ஒரு காமன் ஏரியாவே ஃபில்டர் அவுட் பண்ணி நல்லா ஏறட்டும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா பெஞ்சுக்கு உங்க மேல என்ன கோவம்னு இல்லப்பா, எனக்கு என்ன வருதுன்னா கொஞ்சம் கூட நீங்க கன்வியூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இங்க பாருங்க பண்றது அவரு நசீம் ப்ரோ, அந்த லாஸ்ட் ட்ரேட்ல மூணாவது ட்ரேட்ல ஏன் 2 வாட்டி, ஒரு வாட்டி இறங்கிருச்சு, சரி அந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆயிடுச்சு, மறுவாட்டி இறங்கி அப்புறம் மேல போயிட்டு வருது, அது எதுனால? ஆனா ஹை மார்க் பண்ண, ஹை வச்சான், அதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த இடத்துல லிக்விடிட்டிக்கு வந்துட்டு திருப்பி மேலே போயிடான். சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இங்க ஏன் மேலே போயிருக்காங்கிறது அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு புரியும். அது ஒண்ணு பார்த்தா ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் பிரேக் மாதிரி இருக்கும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அது சாரி அது ஒரு இது மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு மேல வந்து அந்த ஹையை உடைக்க முடியல அவனால. ஓகேங்களா? சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள்.